ஒட்டுமொத்த தமிழகத்துக்கும் இன்னைக்கு முதலமைச்சர் அவர். ஓட்டு போட்டவங்க, போடாதவங்க, எதிர்த்து போட்டவங்க, ஆதரிச்சவங்க எல்லாருக்குமான முதல்வர். அப்ப அந்த மாவட்டங்களுக்கெல்லாம் ஒரு பொறுப்பா ஒரு சீனியர் மந்திரியை போட்டு அந்த மாவட்டங்களை எல்லாம் அதனுடைய குறைகள், அதனுடைய பிரச்சனைகள் எல்லாம் பார்க்கணும். அந்த பொறுப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு இது என்னன்னா, அதாவது ஒரு ஜாரிங் நோட்டுன்னுவாங்களே, நல்ல மெலோடியஸ் பாட்டுல ஒரு ஜாரிங் நோட், டேபிள் இழுக்கிற மாதிரி, சேர் இழுக்கிற மாதிரி வருதுன்னு இந்த விசிகாவுடைய கன்ஃபியூஷன் தான். ஏன் இன்றைக்கு அவர்கள் கலந்து கொள்ளவில்லை? நான் என்ன நினைக்கிறேன்னா, நேற்று செய்தியாளர்களை சந்திக்கும் போது அவர் சொன்னாருங்க, அதாவது திருமாவளவன், எங்களுக்கு அதிமுக அந்த டிசிடென்ட் குரூப் மந்திரி சபையில இடம் இருக்காதுன்னு எங்களுக்கு தலைமை உறுதி கொடுத்திருக்குது அப்படின்னு சொல்லி, அது ஒரு ரிசர்வேஷனா உங்களுக்கு இருந்த வரைக்கும் ஓகே. பட் அது தலைமையே கிளியர் ஆயிடுச்சு. இன்னைக்கு ப்ரூவ் ஆயிடுச்சுங்க. 35ல 33 ஃபில்டப் ஆயிடுச்சு. இன்னும் 2 தான் இருக்கு. அது ஒண்ணு ஐயுஎம்எல்க்கு, ஒண்ணு விசிகா. ஆனா விசிகா ப்ளோ ஹாட் ப்ளோ கோல்டு மாதிரி ஏதோ ஒரு திணறுதுங்க. அது திக்கி திணறுது. பல விஷயங்கள் வெளியே வருது. அதாவது திருமாவளவன் தான் அங்க இருக்கணும், திருமாவளவன் தான் அமைச்சரவையில பங்கெடுக்கணும் அப்படின்ற ஒரு கருத்து மேலோங்குது. அவர் வன்னி அரசு பங்கெடுக்கணும்ன்ற மாதிரி விரும்புறாரு. வன்னி அரசு அந்த கட்சிக்குள்ளேயே பல பேரு அவரு அமைச்சராவதை விரும்பல. சோ இன்டர்னல் கான்ஃபிளிக்ட் ஒரு பிரச்சனையா இருக்கு போல இருக்கு. அடுத்தது திமுகவோட ரொம்ப நெருங்கி இருந்த பீரியட்ல கொஞ்சம் பேர் திமுக தாசர்களாக ஆயிட்டாங்க. உதாரணத்துக்கு ஆலூர் ஷா நவாஸ் அவர் எந்த அளவுக்கு இப்ப சொல்ற மாதிரினா, நீங்க அமைச்சரோட பங்கேற்ற நான் திமுகவுக்கு போயிடுவேன், கட்சியை விட்டு வெளியேறிடுவேன்